தமிழக முதல்வர் ஒருவரால் கூட முறியடிக்க முடியாத இந்திய சாதனை. உண்மையிலேயே யார் இந்தியாவிலேயே அதிக காலம் முதல்வராயிருந்தாங்க? நிதிஷ்குமார் 10 முறை சிஎம் ஆகியும் டாப் 5லயே வரலன்னா இது உங்களுக்கும் ஒரு ஆச்சரியமான தகவல் தான். இப்போ பீகார்ல நிதிஷ்குமார் 10வது முறையா முதலமைச்சரா பதவியேற்றது இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இத்தனை முறை ஒருத்தர் சிஎம் ஆனது கிடையாது. ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. 10 முறை சிஎம் ஆனாலும் அவர் அதிக காலம் முதல்வரா இருந்தவங்க லிஸ்ட்ல டாப் 5லயே வரல. அப்போ நிஜமாவே அந்த சாதனையை யார் வச்சிருக்காங்க? இந்திய அரசியல் வரலாற்றில் அந்த மெகா சாதனையை செய்தவர் சிக்கிமை சேர்ந்த பவன்குமார் சாம்லிங். கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் 165 நாட்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்காரு. 5 முறை தொடர்ந்து வெற்றி. நம்ப முடியல. 2வது இடத்தில் ஒடிசாவுல நம்ம நவீன் பட்நாயக் 24 ஆண்டுகள் சிஎம். மேற்கு வங்கத்துல ஜோதி பாசு 23 வருஷம். தமிழ்நாட்டு முதல்வர் ஒருத்தர் கூட இந்த டாப் 5குள்ள இல்லை என்பதுதான் ஹைலைட். அப்போ நிதிஷ்குமாருக்கு என்ன இடம்? அவர் நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்காரு. கிட்டத்தட்ட 20 வருஷம் சிஎம் இருந்தோம். இதற்கு அடுத்து நம்ம மு. கருணாநிதி ஐயா போன்ற தமிழக தலைவர்களும் நீண்ட காலம் முதல்வர்களா இருந்திருக்காங்க. ஆனா இந்த 24 வருஷ சாதனையை முறியடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அடடா, அரசியல்ல இதெல்லாம் ஒரு புது லெவல் ரெக்கார்டு. நீண்டகால ஆட்சி என்பது மக்கள் மத்தியில அவங்களுக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கையை காட்டுது. இப்போ வரை இந்த 24 வருஷ சாதனையை யாராலையும் அசைக்க முடியல. இந்த டாப் லிஸ்ட்ல நம்ம தமிழ்நாட்டு தலைவர் யார் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? காமெண்ட்ல உடனே சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. 24 ஆண்டுகள் முதல்வர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா?